அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள், நிறைய கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அது மிக பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. சாதாரண பிரச்சனை தான், ஆனா அது எப்படி தெரியுதுன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிரச்சனையினால நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்துருமா? இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரம் முடிஞ்சிருமா? இதன் மூலியமா நாம எதையாவது இழந்துருவோமா அப்படின்னெல்லாம் நாம யோசிக்கிறது உண்டு இல்லையா? சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அது நம்மளை விட்டு போயிரும், அதுல நம்ம ஜெயிச்சிருவோம், இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை ஆயிடுவோம், இது ஒரு சாதாரணமான விஷயம்தான் அப்படின்னு ஒரு எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனநிலை இல்லை. ஏன்னா பயம், எங்க இதுல நாம விழுந்து போயிருவோமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கடவுள் நமக்கு வைக்கிற ஒரு சின்ன சின்ன சோதனைகள் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. சில நேரங்கள்ல கடவுள் நம்மை கடிந்து கொள்ளுகிற போது இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அவர் அனுமதிப்பார். ஏன்னா அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. அதனால நாம கெட்டு போயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அவர் விரும்புறார், கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் அப்பப்ப நம்மளை கொஞ்சம் தட்டி 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 வச்சிருப்பார். இந்த வார்த்தை பாருங்க என்ன சொல்லுதுன்னு. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அவர் நமக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்துட்டோம். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமேங்கிற பயம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் நம்மை சிட்சிக்கிறார். அந்த சிட்சிக்கிறதுக்கு காரணம், நம்மை தண்டிக்கிறதுக்கு காரணம், நம்மை திட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மேல அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடுறோம். நம்மை அவர் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார் என்பதையும் நாம மறந்துடுறோம். அப்படி ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒழுக்கமும் கிரமமுமா நாம இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறார். ஆனா பிசாசானவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவரிடத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை இழுத்துக்கிட்டு போய் ஒரு தப்பான காரியத்துல விழ வைக்கிறதுக்காக வேண்டி அவருடைய சிட்சையை, அவர் திட்டுறத, அவர் தண்டிக்கிறத நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாம, என்னடா எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனையாவே இருக்குது, நானும் எவ்வளவோ மண்டி போட்டு ஜெபம் பண்றேன், எவ்வளவோ நான் காரியங்கள்ல கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு, அதாவது மனசு உடைஞ்சு போறது அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும்படியாக பிசாசானவன் செஞ்சு அவன் கூட்டிட்டு போயிடும். அவன் கூட்டிட்டு போய் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, துணிமணி கொடுத்து, நல்ல ஐஸ்வர்யத்தை காட்டி, சிற்றின்பத்தை காட்டி, நம்மளை ஆகா ஓகன்னு
அப்படி வச்சு நம்மை இந்த உருவாக்கின கர்த்தருக்கு நாம விரோதமா நடக்கும்படியா செஞ்சிருவோம். அன்பானவர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதிலிருந்து நம்ம தப்பிச்சு போய் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்க கூடாது. நாம செஞ்ச தப்புக்கு நம்மளை கர்த்தர் தண்டிக்கிறார் அப்படின்னா அதை முழுசா ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னா அதை நாம ஏத்துக்கணும், அதை அனுபவிக்கணும். கண்டிப்பா கடவுள் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரு, அதனால நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் தானே என்ன தண்டிக்கிறாரு, அவரே என்னை சுகப்படுத்துவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அதைத்தான் இங்க சொல்றாரு, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அதாவது அவருடைய சிட்சை, அவர் திட்டுறத, கடவுள் நம்மளை தண்டிக்கிறத, கடவுள் நம்மை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு திட்டுறத நாம சகிக்கிறோம்னு வச்சுங்களேன், சகிச்சுக்கிறோம் அப்படின்னா உண்மையாகவே அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் பிரதிபலிப்பா அது மாறும். இப்போ நம்ம வீட்டுல நமக்கு எல்லாத்தையும் யார் செஞ்சாங்க? நாம இந்த உலகத்துல பிறந்தோம், பிறந்ததுல இருந்து நம்ம யார் கவனிச்சா, நம்ம யார் வளர்த்தா, நமக்கு யார் சாப்பாடு ஊட்டினா, பால் ஊட்டினா, நம்ம யார் படிக்க வச்சா, நம்ம யார் நடக்க வச்சா, நம்முடைய கரங்களை பிடிச்சு நம்மளை தாங்கி பிடிச்சு நம்மளை நடக்க வச்சது நம்முடைய தகப்பன் இல்லையா? தன் ரத்தத்தையே பாலாக்கி நமக்கு ஊட்டுனது நம்முடைய தாய் இல்லையா? நினைச்சு பாருங்க. அவங்க இல்லைன்னா நாம இவ்வளவு தூரம் வளர்ந்துருவோமா? ஒரு தகப்பனும் ஒரு தாயும் இல்லைன்னா நாம இந்த உலகத்துல பிறந்திருப்போமா? யோசிக்கணும். அப்படியெல்லாம் நம்மளை இந்த உலகத்துல பெற்றெடுத்து வளர்த்து எல்லா விதத்திலையும் நம்மளை ஒரு நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சு வச்சிருக்கிற எல்லா செல்வங்களையும் செலவானாலும் பரவாயில்ல, என்னுடைய மகனும் மகளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லாவற்றிற்கும் அவர்கள் தன்னை அர்ப்பணிச்சு, நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தகப்பன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரு நம்மளை திட்டத்தான் செய்வார். நாம ஒரு தப்பு பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? பரவாயில்ல, வெரி குட், அப்படியே பண்ணு, நீ அப்படி பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்குவிச்சாங்கன்னு வைங்களேன், நாம அந்த தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு விஷயம் நாம தவறு செய்யறோங்கிறப்ப அது தப்புன்னு நமக்கு உணர்த்துறப்போ கொஞ்சம் கண்டிப்பா தான் சொல்லுவாங்க, டேய் அந்த பக்கம் போகாத, அது ரொம்ப தப்பான ஏரியா, இன்னொரு முறை அந்த பக்கம் பார்த்தனாக்கா உன்னை அங்கேயே அடிப்பேன், அப்பா சொல்றாரா இல்லையா? ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துல நீ போய் விளையாண்டுட்டு இருக்கிற, ஒரு இடத்துல போய் விளையாண்டுகிட்டு இருக்கிற, அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் நடக்குது, நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க, அங்க போய் நீ விளையாண்டுகிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீ இருக்கிற அப்படிங்கிறப்ப அதை தகப்பன் பாக்குறப்ப என்ன சொல்லுவாரு? ஏப்பா நீ விளையாடலையா, நீயும் போய் விளையாடு, நல்ல உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க, நீயும் பரிசு பெறுகிற அளவுக்கு விளையாடு, உன்னை தயார் பண்ணிக்க, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு தகப்பன். ஆனா அதே மகன் ஒரு மதுபான கடை பக்கமாகவோ மதுபான பிரியர்களோட அவர்களோட போய் உறவு வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு, இன்னும் பழக்கம் பழகல ஆனா அவங்களோட போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னா கூட அப்பா என்ன சொல்லுவாரு? இன்னொரு முறை உன்னை அந்த பக்கம் பார்த்த கைய கால உடைச்சிருவான். அறிவில்லை உனக்கு? இதுக்காடா உன்னை வளர்த்தன, இதுக்காடா உன்னை படிக்க வச்சேன், இதுக்கா உன்னை பெத்து வளர்த்தன, இன்னொரு முறை அந்த பகுதியில உன்னை பார்த்தேன் கைய கால உடைச்சிருவான். அப்பா சொல்லுவாரா மாட்டாரா? அம்மா என்ன சொல்லுவாங்க? டேய் இன்னொரு முறை அந்த பக்கம் நீ ஒரு நிமிஷம் கூட பசியில் அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி ஊட்டின அந்த தாய், நீ எறும்புலையும் கொசுக்கடியிலையும் ஈயினோட கடிகள்லையும் நீ படுத்துறக்கூடாதுன்னு தன்னோட மடியிலேயே போட்டு என்ன பண்ணாங்க? விசிறி வீசிட்டு உன்னை தாளாட்டுன அந்த தாய் என்ன சொல்லுவாங்க? இன்னொரு முறை நீ அந்த பக்கம் போறத உங்க அப்பா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார்னா உனக்கு வீட்டுல சாப்பாடு கிடையாது, எங்கே போ, எங்கே போய் தெருவுல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப நாம என்ன சொல்லணும்? அப்பப்பா இல்ல, நான் தெரியாம அந்த பக்கம் போயிட்டேன், எனக்கு தெரியாது, நீங்க திட்டுறது சரிதாங்கப்பா, சாரிங்கப்பா, நான் எனக்கு தெரியாது, அந்த அந்த மாதிரியான தவறான இடம்னு எனக்கு தெரியாது, நான் போயிட்டேன், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தானே, இனிமே நான் அந்த பக்கம் போக மாட்டேன். எப்படி இருக்கும் அந்த தகப்பனுடைய மனசு? நான் திட்டுனேன், அப்பயும் கூட என் மகன் என்ன பண்ணிட்டான், தன்னோட தவறை உணர்ந்து ஏத்துக்கிட்டான், என்னை எதிர்த்து பேசல அப்படின்னு அந்த மகன் மீது எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க பாருங்க. அவருடைய கடிந்து கொள்ளுதலும் அவருடைய சிக்ஷையும் எது என்ன எதன் நோக்கமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகளுடைய முன்னேற்றத்தின் நோக்கமா இருக்கு. அவர்கள் கெட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது, அவர் சீரழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திட்டும் அந்த கண்டிப்பும் அந்த சிக்ஷை. அதை விட மேலானவர் கர்த்தர். இவங்கெல்லாம் செஞ்ச தப்புக்காகத்தான் திட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு தப்பு நாம செய்ய போறோன்னு தெரிஞ்சாவே திட்டுவார். ஒரு தப்பை நோக்கி நம்முடைய சிந்தனை பயணிக்க ஆரம்பிக்குது, அந்த தப்பை உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாவே நம்மை சிக்ஷிக்க ஆரம்பிச்சிருவார், திட்ட ஆரம்பிச்சிருவார், தண்டிக்க ஆரம்பிச்சிருவார். நான் ஒண்ணு நினைச்சேன், அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நாம் அழிந்து விடக்கூடாது என்கிற ஒரு உயரிய அன்பு, ஒருவனும் கெட்டு போய் விடக்கூடாது என்கிற அந்த தேவனுடைய பண்பு, அக்கறை, அதனாலதான் நம்மை சிக்ஷிக்கிறார். இந்த சிக்ஷிப்புக்கும் இந்த தண்டிப்புக்கும் என்ன ஒரு 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 ஆணி அச்சாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு, நம்ம மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம், அதுதான். அதனாலதான் இங்க சொல்றாரு, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருந்தால், நீங்க அவங்க திட்டுறாரு இல்லையா, அவர் தண்டிக்கிறார் இல்ல, அந்த தண்டனையை நீங்கள் சகிக்கிறவரா இருந்தா தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், அவரோட பையனாவே நினைச்சு நம்மளை நடத்திட்டு இருக்காருன்னு அர்த்தமா. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எவ்வளவு பாருங்க இவர, அதாவது நம்மெல்லாம் யாருங்க, எதுக்காக நம்ம மேல இவ்வளவு அன்பு அவர் வைக்கணும்? நம்மெல்லாம் யாரு அவருக்கு சொல்லுங்க? எந்த விதத்துல அவருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? எதுவும் செய்யல. ஆனாலும் நம்ம மீது ஒரு அன்பு, நம்ம மீது ஒரு பாசம், நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையை நம்ம சரியா வாழணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த அன்பு, உயர்ந்த பண்பு தான் அவருடைய சிக்ஷை, அவருடைய தண்டிப்பு, அவருடைய கண்டிப்பு. அன்பானவர்களே, யோபு பக்தனை நீங்க குறிச்சு படிச்சிருப்பீங்க. எவ்வளவோ சிக்ஷையில, எவ்வளவோ சோதனையில அவர் அகப்பட்ட போதும் கூட அவர் ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்துட்டாரு, அவர் தான் என்னை தண்டிக்கிறாரு. ஒரு நாள் உண்டு, அந்த நாள்ல மறுபடியும் எனக்கு பழைய வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவர் கொடுத்த அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா, அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சிக்ஷைகள் கடவுள் அனுமதிக்கிறார்னா அதை நாம முழு மனசா ஏத்துக்கிட்டு, ஏதோ ஒரு தவறு நாம செஞ்சிருக்கிறோம், ஏதோ ஒரு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சிருக்கிறோம், அதனாலதான் கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறாரு, அதனால கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நாம வந்துட்டோம்னு வைங்களேன், நம்மை சொந்த புத்திரனாகவே அவர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய சொந்த குமாரனாவே நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களானால், ஒருவேளை நீங்கள் சிட்சிக்கப்படுகிறீர்களானால், ஒருவேளை நீங்கள் இப்பொழுது தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் மனம் தளராதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்புரவாங்க. ஆண்டவரே, ஏதோ ஒன்று உமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நான் தவறி இருக்கிறேன், அதனாலதான் நீங்க என்ன தண்டிக்கிறீங்க, நீங்க என்ன சிட்சிக்கிறீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி
கர்த்தரோட சமூகத்துல நாம சொல்றப்ப நாம் அவருடைய சொந்த குமாரனாக இருக்க முடியும். பாக்கியவான்களாக இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சிற்சியை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? நிச்சயமாகவே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கடவுளின் புத்திரர்களாக மாறுவதற்கு இந்த சிற்றையும் இந்த கண்டிப்பும் இந்த தண்டனையும் நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். பொறுமையா இருங்க. ஆண்டவரோட நாமத்தை தூசிக்க வேண்டாம். அவர் அனுமதித்ததை அவரே திரும்ப பெற்றுக்கொண்டார். அதனால் நமக்கு ஏற்படுகிற இழப்புகளையும் கஷ்டங்களையும் இரண்டத்தனையாக கர்த்தர் கொடுக்கும். நிச்சயமா நீங்க நம்பிக்கையோட இருங்க. உங்களோட வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அற்புதத்தை நீங்கள் ருசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் உமக்கு நன்றி. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தகப்பன் சிட்சியாத மகன் உண்டோ? எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பினாலே எங்களை உம்முடைய சொந்த புத்திரனாக ஏற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களை சிட்சிக்கிறீர், நீர் எங்களை தண்டிக்கிறீர், நீர் எங்களை கடிந்து கொள்ளுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் கடிந்து கொள்ளுகிற அளவிற்கு, நீர் தண்டிக்கிற அளவுக்கு நாங்கள் செய்திருக்கிற அந்த தவறுகளை உணர்கிறோம். அவைகளை மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் கொடுக்கிற அந்த தண்டனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நிச்சயமாகவே அந்த காலங்கள் முடிந்ததற்கு பிறகு நீர் எங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவீர் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.